This channel 12th standing and this video is for you. So 12th standardல நம்மளுடைய செகண்ட் வால்யூம் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்கைல் ஹேலைட்ஸ், அதாவது நம்மளோட ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்போடைய ப்ரிப்பரேஷனில் ஆல்கைல் குரூப்ஸ் பார்த்துட்டோம், ஆல்கீன்ஸ் பார்த்துட்டோம், கிரிக்னோட் ரியேஜென்ட் பார்த்துட்டோம், ஹைட்ரோபோரேஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் தானே படிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். CHO அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்கைல் குரூப் கூடயோ அல்லைல் குரூப் கூடயோ இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பாண்ட் சி வச்சுக்கிட்டு டபுள் பாண்ட் ஓவும் ஓஹெச்சும் இருந்துச்சு, அதாவது விச் இஸ் ரிட்டன் அஸ் COOH அப்படின்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இதுவே C டபுள் பாண்ட் O இப்படின்னு இருந்துச்சுன்னா இதை கீட்டோன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்கஹாலில் OL அப்படின்னு எண்டில் ஆட் பண்ணுறோம் தெரியுமா, யூபேக் நோமென்க்ளேச்சரில். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா AL அப்படின்னு ஆட் பண்ணுவோம். லாஸ்ட் இவங்களுக்கு கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு, இந்த மாதிரி குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு நம்ம ஓன் அப்படின்னு நம்ம போடுவோம். இதே மாதிரி ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டுருவோம். ஸோ இதுதான் இந்த மூணுத்தையும் நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது. ஸோ இந்த மூணுத்தையுமே பார்த்துருங்க. அண்ட் நான் இப்போ இதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தியரியை பற்றி சொல்லிடுறேன். ரிடக்ஷன் ஆஃப் ஆல்கைல் ஹேலைட்ஸ் வித், அதாவது ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்ட்டு. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும்போது நம்மளுக்கு லாஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரிடக்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஃப்ரேம் நான் சொல்லிடுறேன். ஆல்டிகைட்ஸ் இருக்குது, ஆல்டிகைட்ஸோ அல்லது கீட்டோன்ஸோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்பாக்சிலிக் காம்பவுண்ட்ஸ், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், இவங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யாரை கொடுக்குது அப்படின்னா ஆல்கஹால் கொடுக்குது. ஸோ இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ரெண்டாவது நம்மளுக்கு ஹைட்ரேஷனும் நடக்கும். ஹைட்ரேஷன் அப்படின்னா ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் அல்லது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இது நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மூலிமா நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டான ஆல்கோஆக்சைடு கிடைக்கும். ஆல்கோஆக்சைடு அப்படின்னா அது HCl, அங்கே தான் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஆல்கஹால் கிடச்சிரும். இந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது இந்த ஆல்காக்சைடு அயான் கூட ரியாக்ட் ஆகி வாட்டர் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா ஆல்கஹால் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் ஆன இந்த H- அயான். ஸோ H- அயான் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்லேருந்து நம்மளுக்கு எது கூட ஆட் ஆவாங்க அப்படின்னா இந்த ஆல்டிகைடோட இருக்கிற கார்பன் அந்த கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் கூட என்ன, நியூக்ளியோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறது. ஸோ அவங்க டொனேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நியூக்ளியோஃபைல்லேருந்து எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுறாங்க, இந்த இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணும்போது இது H- அயான் தானே. ஸோ அது கொடுத்தாலும் அதில் என்ன ஆகுது அப்படின்னா நீர் பற்றாக்குறை மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நீர் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக இந்த வாட்டரில் H+ அயான் இருக்குமா, அந்த H+ அயானை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைச்சிது. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ் தட் வி ஹாவ் டு நவ் அபவுட் ஹியர். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ரிடக்ஷன் ஆஃப் aldehyde or ketones with lithium aluminum hydrate in the presence of solvents like HF, tetrahydrofuran, followed by hydrolysis. So followed by hydrolysis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடுறோம், அதனால தான் நம்ம புக்லேயுமே போட்டிருப்பாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு H2O என்ன பண்ணுறோம், ஹைட்ரோலிசிஸ் நடக்குது. ஸோ அன்லைக் அதர் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், மற்ற ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் மாதிரி இல்லாமல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் does not reduce the carbon double bond present in unsaturated carbonyl compounds. ஸோ unsaturated carbonyl compounds, unsaturated டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ unsaturated carbonyl compoundsல கார்பன் பாண்டை என்ன பண்ணாது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் இட் இஸ் அ பெஸ்ட் ரியேஜென்ட் டு ப்ரிப்பேர். இது என்ன ரியேஜென்ட் அப்படின்னா பெஸ்ட் ரியேஜென்ட் அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிசம் அவ்வளோதான். ஸோ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் பற்றியும் சொல்லிட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீட்டோன் குரூப். ஸோ C டபுள் பாண்ட் O பாண்ட் CH3 இங்கே இருக்குது, அண்ட் மேலேயும் ஒரு CH3 இருக்குது. ஸோ அப்போ இங்கே எத்தனை கார்பன்ஸ் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. அப்போ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அப்படின்னு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அப்போது ப்ரோப் ஏன் இப்படி இருந்துச்சுனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்,
ஓன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா ப்ரோப்பனோன் அப்படின்னு போட்டோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி H2O அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்னு இதை போட்டுக்கோங்க, இது செகண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பனல் காம்பவுண்டோட எலக்ட்ரோஃபைலில் H- அயான் அதே மாதிரி அந்த மெக்கானிசம் படி அட்டாக் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ரஜனை இந்த நம்மளுக்கு H2 அயான் அதாவது H2 மாலிகூல் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஏன்னா இது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ்னால. சப்போஸ் சி இங்கே இதே தான் இருக்கும் அண்ட் இங்கே CH3 இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் அதோட பாண்ட் ஷிஃப்ட் ஆகி OH இன்னும் ஒரு பாண்ட் இருக்கும்ல இந்த பாண்டில் ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு. இது பேர் என்ன அப்படின்னா மீத் ஈத் ப்ரோப் 3 கார்பன் இருக்குது ப்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இடத்துல ஆல்கோஹால் இருக்கனால ப்ரோப்பனால் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான். அதாவது இது வேறு மாதிரி நம்ம சிம்பிளாகவே எழுதலாமே. CH3 பாண்ட் CH பாண்ட் CH3 இங்கே OH. ஸோ இதுதான் அப்படி எழுதிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அது என்னன்னே தெரியல. அப்போ ஹைட்ரஜனுக்கு எப்படி பேர் கொடுக்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அவ்வளோலாம் வேண்டாம், இவ்வளோ தான். ஸோ ரெண்டாவது ரியாக்ஷன், ரெண்டாவது எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, கார்பாக்சிலிக் ஆசிடை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் மாதிரி பென்சோயிக் ஆசிட். ஸோ ஆயிக் ஆசிட் அப்படின்னால இது பென்சினோட இருக்கனால இது பென்சோயிக் ஆசிட். இதோ ஒரு கார்பனல் குரூப்போட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கார்பாக்சிலிக் ஆசிட் தான், ஏன்னா COOH இருக்குல்ல. ஸோ அதனால் ஸோ இது கூட அதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டுக்கோங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் ஆல்சோ H2O நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுடுறோம். 1 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதே இடத்துல என்ன ஆகுவாங்க அட்டாக் ஆவாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா COH வந்து அட்டாக் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும் அண்ட் இந்த OH அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். சப்போஸ் C6H5. ஸோ ஹைட்ரஜன் ஒன்றாவா ஆட் ஆகும் இல்லை, 2 மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். சப்போஸ் C6H5 நம்மளுக்கு CH2 இந்த இடத்துல OH. இப்போ பார்க்கும்போது கரெக்டு தானே. ஸோ பாண்டிங் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ H ஒரு மாலிகூல் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்போ இன்னும் இங்கே தட்டுதில்ல, அப்போ ஒரு ஹைட்ரஜன் வேணும்ல, அப்போ இன்னொன்று ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதோடைய பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபினைல் மெத்தனால் அப்படிங்கிறது தான் அதோடைய பேர். ஸோ அதுக்கடுத்து மூணாவது பார்த்துடலாமா? ஸோ மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தில் அசிட்டேட். நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் மாலிகுல் வரும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட்ஸ் எஸ்டர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. C கார்பனல் குரூப் டபுள் பாண்ட் OR, இது எஸ்டர் குரூப். இது வந்து இதோடைய பேர் வந்து O8 அப்படின்னு நம்ம லாஸ்ட் நம்ம சொல்லுவோம், சஃபிக்ஸ் சேர்ப்போம். இது எத்தில் எத்தனோஏட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகும். ஸோ பாண்ட் பிரேக் ஆகும்போது 2 டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ், அதாவது இங்கே CH2 அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு OH அப்படின்ட்டு இது ஒன்று தனியாகவும் அண்ட் இதோட நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகி இது CH2OH அப்படின்னும் 2 மாலிகுல் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும், which is CH3 CH2OH அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இதோடைய ரிசல்ட். இதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டிஹைடில் குரோட்டனால்டிஹைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் அன்சாச்சுரேட்டட் ஆல்கோஹால் எடுக்கிற மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதே மாதிரி தான். 2 அதுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சு ஒரே மாலிகுலில் அப்படின்னா லெஸ் விகரஸ் சோடியம் போரோஹைட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ அதே மாதிரி அதை வச்சியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோர் ரியாக்டிவ் குரூப் என்ன பண்ணுவோம் ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் என்னெல்லாம் வச்சுருக்கு அப்படின்னா கார்பனல் அண்ட் கார்பாக்சல் குரூப் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதை வந்து இட் ப்ரிஃபரன்ஷியலி ரெடியூசஸ் தி கார்பனல் குரூப். அது என்ன பண்ணுது அப்படின்னா கார்பனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம புக்லேயே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் இட் ஹியர். RC இது என்னது நம்மளுக்கு கார்பனல் குரூப். ஸோ CH2 இது கூட எனக்கு இன்னொன்று ஒரு CH2 கொடுத்துட்டு COOH அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இங்கே கார்பாக்சில் குரூப் இங்கே கார்பனல் குரூப், இந்த இடத்துல எப்படி ஆல்கோஹால் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னா லெஸ் விகரஸ் NaBH4, அதாவது சோடியம் போரோஹைட்ரேட் அப்படிங்கிறத ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வழியாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 ஆல்கைல் 4 ஹைட்ராக்சி பியூட்டோனிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவாகுது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே அதே சேம் ப்ராசஸ் உங்களால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
இந்த இடத்துல ஹைட்ரஜன் மாலிகுல் 2 ஹைட்ரஜன் மாலிகுலில் ஒரு மாலிகுல் இந்த CH ஆகவும் அண்ட் இந்த OH ஆகவும் இருக்கும். அப்போது இது வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். இப்போ RCH பாண்ட் என்ன அப்படின்னா OH, அதே மாதிரி பாண்ட் CH2, அதுக்கடுத்து திரும்பியும் எனக்கான CH2 COH அப்படின்னு உருவாயிருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.